ஹாய் இன்ட்ரோவர்ட்ஸ். நம்ம ரீசெண்டாக இந்த மாதிரி புதுசாக ஒரு ஸ்பீக்கர் வாங்கணும்ட்டு வீடியோ போட்டிருந்தோம்ல, உங்களுக்காக அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தேன். உள்ள என்னடா அப்படி இருக்கு அப்படின்னு ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒண்ணுமே இல்லை. நம்ம ஏமாந்து போயிட்டோம். 500 ரூபாய் நம்மளுக்கு நாமம் போட்டாங்க. ஒரு அசெட்டா இருக்கும்னு ஏன் வக்கீலும் சொன்னாருங்க. நானும் சம்மதிச்சேன். அவங்களும் கொடுத்தாங்க. நானும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டேங்க. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு. இந்த வண்டியை நான் சரி பண்றதுக்குள்ளார என் ஊர்ல இருந்த அந்த ஒரே வீட்டை விற்க வேண்டியதாயிடுச்சு. மேல அந்த டாப்ல இந்த 2 ஸ்க்ரூ தான் இருந்துச்சு. இந்த கைட்டிட்டு உள்ள என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் தான் ஒண்ணுமே தெரியலையே. ஒரு லித்தியம் அயான் பேட்டரி இருக்கு. அது அப்படியே கனெக்ட் ஆகிருக்கு இந்த பவர் போர்டோட. அப்புறம் உள்ள ஸ்பீக்கர்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு. மேலே இந்த வால்யூம் பட்டன், பவர் பட்டன், பட்டன்ஸ்லாம் கனெக்ட் ஆகிருக்கு. இவ்வளோ தான் உள்ள செட்டப்பே இருக்கு. ஸ்பீக்கர்ஸு உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. 5000 ரூபாய் கொடுத்து வாங்கினா லாக் ஆகி போச்சு. அது எப்படி ஓபன் பண்றதுன்னு தெரியல. ஓபன் பண்றது ஒரு பெரிய விஷயமா? கொண்டு அண்ணன் ஓபன் பண்றாரு. பயப்படாதா, அண்ணனுக்கு எல்லா ரூட்டும் தெரியும்டா. இப்ப எனக்கு இங்க வந்து பார்க்கறதுக்கு வெறும் பிளாஸ்டிக் மட்டும் தான் தெரியுது. இந்த சைடும் ஃபுல் க்ளோஸ்ல இருக்கு, இந்த சைடும் ஃபுல் க்ளோஸ்ல இருக்கு. ஆனால் ஒயர்ஸ் கனெக்ட் ஆகுது உள்ள. இவ்வளோதான் இருக்கு உள்ள செட்டப்பே. சைல்ட்ல எதுவும் கேப் இருக்கான்னு பாக்குறேன். இது போதும்டா அண்ணே, இது சார்ஜர் போறதுனே. எப்படி இருந்தாலும் கேப் இருந்தா போதும். அதை வச்சு நம்ம ஓபன் பண்ணிடலாம். இப்ப பாரு எப்போ கொஞ்சம் எந்திரி. போஸ்ட்மார்ட்டம் பண்ணியாச்சு. வேற ஒன்றும் இல்லை உள்ள. இந்த பேட்டரி எப்படி 6 மணி நேரம் தாங்கும்? அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியல. நம்ம வேணா எக்ஸ்ட்ரா பேட்டரிங்க ஃபிட் பண்ணி சீரீஸ் பண்ணி இல்லை பேரலல் பண்ணி போடலாமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளவுதான்டா. இதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு இப்படி ஓபன் பண்ணியாச்சு போ. நிறைய வேலை கிடக்கு. மொத்தமா நாமத்தை போட்டாங்க. உள்ள பாத்தீங்கன்னா அந்த ஒரு பேட்டரி எப்படி அவன் 6 மணி நேரம் வரும்னு சொன்னான்னு எனக்கு சுத்தமா புரியல. சிங்கிள் பேட்டரி தாங்க இருக்கு. இந்த லித்தியம் அயன் பேட்டரி தான் யூஸ் பண்ணி பார்த்ததுல எனக்கு கிட்டத்தட்ட ஒரு படம் 2.5 மணி நேரம் வருதுன்னா ஓகே, ஒரு படம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் லோ பேட்டரி சார்ஜ்னு வருதுங்க. யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமான்னு முதல்ல சொல்லுங்க. டு நாட் ஜட்ஜ் பை இட்ஸ் கவர் ப்ரோ. பாக்ஸை பார்த்து ஏமாந்துட்டேன். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். நீங்க யாருன்னா இந்த மாதிரி யூனிக்கான பிராண்டு, யூனிக்ஸ் பிராண்டு வாங்குறதா இருந்தா நல்லா செக் பண்ணிட்டு அப்புறம் வாங்குங்க. யார நம்பர்னே தெரியல தாசண்ணா. ஆனா சவுண்ட் குவாலிட்டியை குறை சொல்ல முடியாது. ஓகே, 500க்கு ஸ்பீக்கர் வர்த்துனா என்னடா நல்லா யோசிச்சு பாரு. உன்னுடைய காசெல்லாம் தேவையில்லாம செலவாகுது. இங்க பைக் வேற வாங்கியிருக்க, பெட்ரோலும் போடணும். அது போக உனக்கு சம்பளமும் பத்த மாட்டேங்குது. வீட்லயே ஆறு பிரச்சனை இருக்கு. ஏன்னா உன் பிரச்சனை உனக்கு நல்ல அவன் கிடக்குறான். வாங்குறவன் வாங்கலாம். உங்களுக்கு இல்ல பேஸ்லாம் முக்கியம், எனக்கு நார்மலா இருந்தா பிடிக்காது, ஒரு தியேட்டர் எஃபெக்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பா வாங்கிடாதீங்க. இவன் எப்படி சொல்ல மாட்டானே? எப்படி சொல்லுவ சொல்லு. என்ன வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் நான் உங்கள் இன்ட்ரோவர்ட். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.